ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர அபிஷேகாவை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரைஸ் வாங்கினவங்க கூட 1 ஆர் 2 டைம்ஸ் தான் வந்து கோல்டன் ஷவர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு டைமுமே கோல்டன் ஷவர் வாங்குற நம்ம அபிஷேகாவுக்கு ஒரு சர்ப்ரைஸான பரிசை வந்து நம்ம பாண்டியராஜன் சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் கெஸ்ட்டாக வந்து நம்ம சுகன்யா மேமும் அவங்கள பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அபிஷேகாவை பற்றியும் சரண்ராஜாவை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலான தகவல்கள் நிறைய போயிட்டுருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலுக்காக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அபிஷேகா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப வில்லேஜ் இதுலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒரு ஆர்டினரி பர்சன் தான். ஸோ அவங்க ரொம்ப மிடில் கிளாஸை விட ஒரு கம்மியான ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த அந்த கலை நிகழ்ச்சியில் நடந்த போட்டியில் தான் செலக்ட் ஆகி சரிகமபாவுக்கே வந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு பெருசாக எந்த மாதிரி ஒரு கோச்சிங்கோ இல்லை ஒரு பயிற்சியோ கிடைச்சிருக்காது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படி நிலையில் ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தை ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் வர கெஸ்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஜட்ஜஸாக இருக்கட்டும், எல்லாருமே மாறி 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 புகழ்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இப்போ பார்க்கப்படுது. ஒரு சின்ன குழந்தை பாட பாட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே சினி ஃபீல்டில் இருந்த ஒரு டிரெக்டர், ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பல தன்மைகளை வச்சுருந்த அவருக்கே அழுக வருது. போதுமா, இதுக்கு மேலே நீ பாடாத, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே சீட்லேருந்து எழுந்திரிச்சு வந்து அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சறாரு. அப்படிங்கும்போது அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கும், அந்த பாட்டில் எவ்வளோ ஒரு உயிர் இருக்கும். பாண்டியராஜன் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உன் பாட்டை கேட்க கேட்க என்ன அறியாமே என் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுமா. நீ ஒருவேளை உன்னை யாராவது மறுபடியும் பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நானே எழுந்து வந்து உன்னை பாடாத நிறுத்து போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து கிராமிய பின்னணி கொண்டவன், அதனாலயோ என்னமோ தெரியல, உன் பாடலில் வர அந்த மண் வாசனை கலந்த அந்த பாட்டுக்கள், அந்த அந்த ராகம் அவ்வளோ அருமையாக இருக்குதுமா. என்னுடைய மேலே சிலுத்து போச்சு. அந்த அளவுக்கு நீ அந்த அந்த தத்ரூவமா அந்த கேரக்டராவே மாறி பாடுறதுனாலயோ என்னமோ, எனக்கு உள்ள அப்படியே ஒரு ஒரு மெய் சிலிர்த்த மாரி ஒரு இது, உடம்பெல்லாம் ஒரு இது பரவுற மாரி, ஒரு ரேடியேஷன் பரவுற மாரி நான் ஃபீல் பண்றேம்மா. குழந்தை, நல்லா சொல்றேன், ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த உயரம் மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய உயரங்கள நீ பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பா நான் சொல்றேன். நீ வந்து பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போவ. ஒரு சிங்கரா மட்டும் கிடையாது. கண்டிப்பா நீ இன்னும் பெரிய சாதனைகள பண்ணுவ. அதுக்கு வந்து அதுக்கு வந்து இந்த சரிகமபா தான் ஒரு பிள்ளையார் சுழி மாரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் சார் அபிஷேகாவ அவ்ளோ புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அபிஷேகா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த கிராமத்துலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு பெருசா எந்த சொத்துக்களும் கிடையாது. அப்பா, அம்மா ரொம்ப மிடில் கிளாஸ். குழந்தை வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 சென்ட் லேண்ட் ஏரியா இருக்குது. சொந்தமா ஒரு ஓட்டு வீடு இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான். நெறைய கடன்கள சின்ன வயசுலேருந்தே வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அபிஷேகாவுக்கு கிடைச்ச இந்த சரிகமா பா பா மேடை வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த குழந்தை ஒரு உயரத்துக்கு அடைய அடைய அவங்க அப்பா, அம்மா கண்ல அந்த கண்ணீரும், அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு இதுவும் அவ்ளோ சந்தோஷமா இருக்குது. ஜட்ஜஸா இருக்கட்டும், வர சீஃப் கெஸ்ட்டா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வயசுலயே ஒ கொ அ பெத்தவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி, இல்ல இந்த மாதிரி ஒரு அரிய மேடைக்கு கொண்டுட்டு வர வாய்ப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைச்சிராது. அதுவும் ஒரு ரொம்ப ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்துட்டு, நீங்க இந்த மாதிரி ஒரு பயிற்சி இல்லாம, ஏன்னா நெறைய குழந்தைங்கள இப்ப சின்ன வயசுலேருந்தே சாதகம் பண்ண, பாட்டு கிளாஸ், பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட மியூசிக் கத்துக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி சரியான பயிற்றுதல் இல்லாமயே நீங்க இந்த அளவுக்கு வந்தது தான் என்னால ஆச்சரியமா பார்க்குறேன் நான் உங்கள. ஒரு குழந்தைக்குள்ள இவ்வளவு திறமையா, அந்த
அது குரல் வளம் வந்து அப்படியே மெய் சிலிர்க்குதுமா. அந்த கர்ணன் படத்துல வந்த "கண்டா வர சொல்லுங்க" பாட்ட, அந்த படத்துல வர மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்து நீ பாடுனாலயோ என்னமோ, உண்மையிலே சொல்றேன், நீ பாடுனத விட அந்த பாட்டு அவ்ளோ சிறப்பா இருந்திருக்காதும்மா. அத விட கிட்டத்தட்ட 100 மடங்கு நீ அந்த பாட்ட கொண்டுட்டு போய் வச்சுட்ட. இதுக்கு மேல அந்த பாட்ட கேட்கிற ஒவ்வொருத்தருமே உன் பாட்ட தான் கேட்கணும்னு விரும்புவாங்க. இனி நீ மொத்தமா இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா பாடல்களுமே பாடல்களுக்கு பாடல் உன்னுடைய குரல்ல ஏற்படுற அந்த முன்னேற்றம், அந்த வளம், கீர்த்தி அவ்ளோ அழகா இருக்குதுடா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் சாரும் ரொம்பவும் பேசுலெடுத்து பேசி அவங்களுக்கு ஒரு செயின பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப பெரிய விஷயமா பாடுது. ஏன்னா நெறைய கெஸ்ட் வந்து ஒரு வாழ்த்திட்டு நீங்க இன்னும் நல்லா உயரத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு செயின பிரசன்ட் பண்ணி, "நீ இதுக்கு மேல போதும் பாடு என்ன அழ வச்சுறாத" அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லி ஒரு கிஃப்ட் குடுக்குறாரு அப்படிங்கும்போது, அவரு எந்த அளவுக்கு அந்த குழந்தையோட பாடல்கள ரசிச்சிருப்பாரு. அ அ இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரிகமபா மேடையில பார்ட்டிசிபேட் பண்ற நம்ம அபிஷேகாவுக்கு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கிடையாது. ஆனா, இந்த சரிகமபா சீசன்ல ஜெயிச்சாலோ, இல்ல நம்ம வர கெஸ்ட் கிட்ட அவங்க வந்து அப்ரிசியேஷனோ, இல்ல கிஃப்ட்ஸோ இல்ல அவங்களே குடுக்குற அந்த ஒரு கிஃப்ட்டா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஜுவல்ஸா இருக்கட்டும், கோல்டு கிஃப்ட்டா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய பரிசு பொருட்கள இதுக்கு மேல அவங்க வாங்கி அவங்க வீட்ல குவிக்க போறாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி சரிகமபா சீசன் 5லயே நம்ம பவித்ராவுக்கு கிடைச்ச கிஃப்ட்கள் வந்து ஏராளம். விஜயகுமார் சாரி விஜயகாந்த் சாரோட பையனா இருக்கட்டும், இல்ல நம்ம தேவயானியா இருக்கட்டும், மெயினா நம்ம ஜிவி பிரகாஷோட வைஃப்க்கு சைந்தவ்யா இருக்கட்டும், இவங்கலாம் அவ்வளவு கிஃப்ட்ட வந்து நம்ம பவித்ராவுக்கு அள்ளி குடுத்துருக்காங்க. பவித்ரா வாழ்க்கையில நடந்த கொடூரங்கள் ரொம்பவும் ஜாஸ்தி. வாழ்க்கையோட விளிம்புல அதாவது இதுக்கு மேல நம்ம எதுக்கு இந்த உலகத்துல வாழணும், இறந்துரலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மேடை ஏறி பாடி அவங்க வந்து ஒரு இந்த பெரிய உச்சத்த அடைஞ்சத என்னால நம்பவே முடியல. அவ்ளோ வந்து அ அவங்களுடைய வாய்ஸ்ல அந்த ஒரு நேர்த்தி இருக்கும். அத விட ஒரு 100 மடங்கு இந்த குழந்தையோட வாய்ஸ்ல இருக்கிற நேர்த்திய என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு, பழைய விஷயங்கள நம்ம ஜட்ஜஸ் வந்து நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா, நாளுக்கு நாள் இந்த சரிகம பாட நெறைய அ திறமையான கலைஞர்கள கொண்டுட்டு வந்து மக்கள் கிட்ட சேர்க்கறதுல நாங்க இப்போ வந்து ந இத நினைக்கிறது இத பண்றத நாங்க நெனச்சா எங்களுக்கு ரொம்பவும் பெருமையா இருக்குது. அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அடைஞ்ச உயரம் இது மட்டும் கிடையாது. ஏன்னா, சீசன் எண்ட் வரைக்கும் இன்னும் அவங்க நெறைய பாடல்கள குடுக்க போறாங்க. அதெல்லாம் நான் பார்க்க இன்னும் ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டும் ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்களுடைய பாடல்கள்ல இருக்கிற அந்த ஈரம், மண்மனம், அந்த வாசனை கலந்த பாடல்கள் வந்து அவ்ளோ ஒரு நேர்த்தியா இருக்கு. ஏன்னா, ஒரிஜினல விட அ இந்த குழந்தையோட பாடல் வந்து சின்ன குழந்தை தான். ஆனா, ஒரு கிராமிய பாட்டு பாடும்போது, அவங்க குரல்ல இருந்து அந்த வெளிப்படுற அந்த கணீர்னு அந்த சவுண்ட் வந்து, அதுதான் எல்லாரையும் பிரமிப்புல ஆழ்த்துது.